கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின். ஹாய் நண்பர்களே, வாழை திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வாழை திரைப்படம் தேசிய விருதுக்கு வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து வாழை திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ மாரி செல்வராஜ் ரசிகர்கள் யாராவது பார்த்துன்னு இருந்தால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அது ஒரு கோஸ்பம்ஸான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். வாழை ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த திரைப்படத்துக்கு மக்கள் கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா தியேட்டர்ஸில் வந்து அப்படியே வந்து கண்ணீராக வந்து இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு. வாழை மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையை வந்து மையமாக வைத்து அந்த ஒரு திரைப்படம் வந்து மாரி செல்வராஜா வந்து எழுதியிருக்காங்க, அதை வந்து எடுத்திருக்காங்க. அந்த திரைப்படத்துக்கு இப்போ எக்கச்சக்கமான பாராட்டுகள் கிடைத்து கொண்டு வருகிறது. முக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தால் அவங்க கண்ணில் வந்து தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து அந்த திரைப்படம் வந்து மக்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இப்போ வந்து வாழை திரைப்படம் வந்து பயங்கரமாக வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக வந்து ஒரு 7லிருந்து 8 நாட்களுக்கு மேலே வந்து ஆகிவிட்டது. இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மி தான். 2 கோடி மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது உலக அளவில். ஆனால் இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே வந்து பீப்புள்ஸ் ரிவ்யூ, பீப்புள் ஒப்பீனியன்லாம் தாண்டி இந்த திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான ரிவ்யூ வந்து கிடைத்ததால் வந்து அடுத்தடுத்த நாட்களில் கலெக்ஷன் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆனது. செகண்ட் டே வந்து 4 கோடியும், அப்படி தேர்ட் டே வந்து 8 கோடியும் ஆக மொத்தத்தில் வந்து 7 நாட்கள் முடிவில் வாழை திரைப்படம் வந்து 14 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்தது. இது பயங்கரமான வசூலாக வந்து பாராட்டப்பட்டது. இந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க. இப்போ வரைக்குமே இந்த திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா 18லிருந்து 20 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து வெறும் வந்து 4 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கின திரைப்படம் இப்போ வந்து 20 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இன்னுமே வந்து பயங்கரமான ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து போய்கொண்டு இருக்கு. கோட் ரிலீஸ் ஆனாலுமே வந்து வாழை திரைப்படத்துக்கு கூட்டம் வந்து வரும். அதனால் வந்து வாழை திரைப்படத்தை நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக 30லிருந்து 45 கோடிக்கு மேலே வந்து வாழை திரைப்படம் வேர்ல்டு வைடு டோட்டல் வசூலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு வந்து இருக்கிறது. இதுதான் வந்து வாழை திரைப்படத்தோட வசூல் நிலவரம். வசூல் நிலவரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் பார்த்தா வாழை திரைப்படத்துக்கு சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். சோனி அவார்ட்ஸ் 2024 வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. இது வந்து இந்தியாவில் இருக்க பெஸ்ட் டேரக்டர்ஸ், பெஸ்ட் இயக்குனர், பெஸ்ட் திரைப்படத்துக்கு வந்து இந்த ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாழை திரைப்படத்தோட எதுக்காக அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேவுக்கான அவார்டில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. ஈஸியாக வந்து யார் வேணால் ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதிடலாம். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவது வந்து ஒரு பயங்கரமான கலை. அந்த ஒரு விஷயத்தில் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் பியூராக வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவுக்காக வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாழை திரைப்படத்துக்கு வந்து விருது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நாமினேட் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ்ல வந்து வாழை திரைப்படம் மட்டும்தான் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. இதே மாதிரி வந்து வாழை திரைப்படம் மாதிரி வந்து ராயன் திரைப்படம் வந்து ஆஸ்கார்ல வந்து நாமினேட் வந்து ஆகியிருந்தது. இதே ஸ்கிரீன் பிளே காரணத்துக்காக தான். ஆஸ்கார் லைப்ரரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களோட ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பரா இருக்கு, அதனால உங்களோட ஸ்கிரீன் பிளேவை எங்க லைப்ரரியில வைப்பதற்கு அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா தான் ராயன் திரைப்பட குழு பார்த்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து மீண்டும் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவுக்கு வந்து அவார்டு வந்து கிடைத்திருக்கு. வாழை திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேவுக்கு வந்து அவார்டு வந்து கிடைத்திருக்கு. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக பண்ணி அந்த திரைப்படங்கள் பயங்கரமான வெற்றி திரைப்படங்களாக வந்து அமைந்திருப்பது வந்து ரசிகர்களை செமையாக வந்து கொண்டாட வைத்திருக்கிறது. உண்மையாலுமே வாழை திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ ரியாலிட்டியாக வந்து மக்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிடும். வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து இது வரைக்குமே 20 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த திரைப்படத்துக்கு எக்கச்சக்கமான அவார்டு வந்து நாமினேட் ஆகிக்கொண்டே இருக்கு. அதனால் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் செம ஆப்பில் வந்து இருக்காங்களாம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் வந்து வாழை திரைப்படத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு எவ்வளோ எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி. ஹாய் நண்பர்களே, வாழை திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வாழை திரைப்படம் தேசிய விருதுக்கு வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து வாழை திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். மாரி செல்வராஜ் ரசிகர்கள் யாராவது பார்த்துன்னு இருந்தால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அது ஒரு கோஸ்பம்ஸான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்.
வாழை. ஸோ ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த திரைப்படத்துக்கு மக்கள் கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா தியேட்டர்ஸில் வந்து அப்படியே வந்து கண்ணீரா வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ வாழை. ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையை வந்து மையமாக வைத்து அந்த ஒரு திரைப்படம் வந்து மாரி செல்வராஜா வந்து எழுதியிருக்காங்க. அதை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்துக்கு இப்போ எக்கச்சக்கமான பாராட்டுகள் கிடைத்து கொண்டு வருகிறது. முக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தால் அவங்க கண்ணில் வந்து தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து அந்த திரைப்படம் வந்து மக்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இப்போ வந்து வாழை திரைப்படம் வந்து பயங்கரமாக வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. ஸோ வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக வந்து ஒரு 7லிருந்து 8 நாட்களுக்கு மேலே வந்து ஆகிவிட்டது. ஸோ இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். 2 கோடி மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது உலக அளவில். ஸோ ஆனால் இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே வந்து பீப்புள்ஸ் ரிவ்யூ, பீப்புள் ஒப்பீனியன்லாம் தாண்டி இந்த திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான ரிவ்யூ வந்து கிடைத்ததால் வந்து அடுத்தடுத்த நாட்களில் கலெக்ஷன் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆனது. செகண்ட் டே வந்து 4 கோடியும் அப்படி தேர்ட் டே வந்து 8 கோடியும் ஆக மொத்தத்தில் வந்து 7 நாட்கள் முடிவில் வாழை திரைப்படம் வந்து 14 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்தது. இது பயங்கரமான வசூலாக வந்து பாராட்டப்பட்டது. இந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க. ஸோ இப்போ வரைக்குமே இந்த திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா 18லிருந்து 20 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து வெறும் வந்து 4 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கின திரைப்படம் இப்போ வந்து 20 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இன்னுமே வந்து பயங்கரமான ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து போய்கொண்டு இருக்கு. கோட் ரிலீஸ் ஆனாலுமே வந்து வாழை திரைப்படத்துக்கு கூட்டம் வந்து வரும். அதனால் வந்து வாழை திரைப்படத்தை நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக 30லிருந்து 45 கோடிக்கு மேலே வந்து வாழை திரைப்படம் வேர்ல்டு வைடு டோட்டல் வசூலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு வந்து இருக்கிறது. இதுதான் வந்து வாழை திரைப்படத்தோட வசூல் நிலவரம். ஸோ வசூல் நிலவரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் பார்த்தா வாழை திரைப்படத்துக்கு சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். சோனி அவார்ட்ஸ் 2024 வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. இது வந்து இந்தியாவில் இருக்க பெஸ்ட் டேரக்டர்ஸ், பெஸ்ட் இயக்குனர், பெஸ்ட் திரைப்படத்துக்கு வந்து இந்த ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வாழை திரைப்படத்தோட எதுக்காக அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேவுக்கான அவார்டில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. ஈஸியாக வந்து யார் வேணால் ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதிடலாம். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவது வந்து ஒரு பயங்கரமான கலை. அந்த ஒரு விஷயத்தில் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் பியூராக வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவுக்காக வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாழை திரைப்படத்துக்கு வந்து விருது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நாமினேட் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தமிழில் வந்து வாழை திரைப்படம் மட்டும்தான் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. இதே மாதிரி வந்து வாழை திரைப்படம் மாதிரி வந்து ராயன் திரைப்படம் வந்து ஆஸ்காரில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருந்தது. இதே ஸ்க்ரீன் பிளே காரணத்துக்காக தான். ஸோ ஆஸ்கார் லைப்ரரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக இருக்குது, அதனால் உங்களோட ஸ்க்ரீன் பிளேவை எங்கள் லைப்ரரியில் வைப்பதற்கு அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக தான் ராயன் திரைப்பட குழு பார்த்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து மீண்டும் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவுக்கு வந்து அவார்டு வந்து கிடைத்திருக்கு. வாழை திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேவுக்கு வந்து அவார்டு வந்து கிடைத்திருக்கு. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக பண்ணி அந்த திரைப்படங்கள் பயங்கரமான வெற்றி திரைப்படங்களாக வந்து அமைந்திருப்பது வந்து ரசிகர்களை செமையாக வந்து கொண்டாட வைத்திருக்கிறது. ஸோ உண்மையாலுமே வாழை திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ ரியாலிட்டியாக வந்து மக்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிடும். ஸோ வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து இது வரைக்குமே 20 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த திரைப்படத்துக்கு எக்கச்சக்கமான அவார்டு வந்து நாமினேட் ஆகிக்கொண்டே இருக்குது. அதனால் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் செம ஹாப்பியில் வந்து இருக்காங்களாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் வந்து வாழை திரைப்படத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு எவ்வளோ எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி